ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான 4வது டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்திய அணி வந்து 622 ரன்கள் வந்து குவிச்சிருப்பாங்க. அடுத்து விளையாண்ட ஆஸ்திரேலிய அணி வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நிதானமாக விளையாண்டாலுமே கூட அடுத்தடுத்து விக்கெட்கள் வந்து சீரான இடைவெளியில் விழுந்துக்கிட்டே இருந்திருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரன்னுக்கு வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. இந்திய அணியில் வந்து பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது இளம் வீரரான குல்தீப் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக பால் போட்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பும்ரா 1 விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது ஷமி வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலிங்க்கு வந்து 7 விக்கெட் வந்து விழுந்திருக்கும். ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து 3 விக்கெட் வந்து விழுந்திருக்கும். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து ஃபாலோ ஆன் வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்க அப்படின்னா 6 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் இழப்பு வந்து கிடையாது. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து போட்டியை ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் வந்து ஈடுபடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வந்து அபாரமான ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காங்க. 30 வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் வச்சு ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து ஃபாலோ ஆன் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து 1988 தான் இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்டத்தை ஆஸ்திரேலிய அணி வந்து வெளிப்படுத்தினாங்க. அதன் பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய அணியுடைய மோசமான ஆட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கு. அதையும் வந்து இந்திய கேப்டன் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விராட் கோலி தலைமையிலான இந்திய அணிக்கு வந்து பலரும் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த போட்டியை ட்ரா பண்ணாலே போதும், இந்திய அணி வந்து சீரியஸை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்திய வீரர்கள் வந்து உற்சாகத்தோடு விளையாண்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.